அதாவது நம்ம வந்து பவுலு, ஷீக்கா பவுடர், அடுத்தது ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். இப்போ அதை எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஷீக்கா பவுடர் எடுத்துக்கணும். அதே இந்த ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டுக்கணும். 2 பேருக்கு சரியா இருக்கும். 2 ஸ்கூப் ஃபுல்லா எடுத்தா 2 பேருக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது பேஸ்ட் மாதிரி வரும். மிக்ஸ் பண்ணும்போது அது பேஸ்ட் மாதிரி வரும். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸா அது மிக்ஸ் பண்ணணும். சிறந்த ட்ரக்குகளை தயாரிக்கும் டாடாவின் நம்பிக்கை. இந்த பண்டிகையில் டாடா மோட்டார் சிறிய வர்த்தக வாகனங்களுடன் பெறுங்கள் 32 இன்ச் LED டிவி அன்பளிப்பு. அதை ஒரே விரல்ல தான் பண்ணணும். அதை ஒரே விரல்ல தான் பண்ணணும். மிக்ஸ் பண்றது நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாம மசிக்கணும். அம்சமான லுக்கிற்கு பட்டு புடவைகள் அண்ட் எக்கச்சக்க ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் அனைவரும் போற்றி தங்க வைர நகைகள் மல்லிகை நட்பல் மார்க்கெட். 2 ஸ்பூனே பவுல் ஃபுல்லா வரும். 2 பேருக்கு தாராளமா வரும். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். தண்ணி ஊற்றினா, நிறைய ஊற்றினா தண்ணி மாதிரி. தண்ணி மாதிரி முதல்ல தெரியும், மிக்ஸ் பண்ண கட்டியாகும். தண்ணி மாதிரி முதல்ல தெரியும், மிக்ஸ் பண்ண கரெக்ட் ஆயிடும். கட்டி எதுனா இருந்தா அதை மசிச்சிடணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அப்சர்வ் ஆயிட்டு நல்லா திக் ஃபார்ம்ல வரும். கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா தண்ணி அப்சர்வ் ஆயிட்டு நல்லா திக் ஃபார்ம்ல வரும். இப்போ திருப்பி கொஞ்சம் தண்ணி ஆரம்பத்துல பார்த்தா தண்ணி மாதிரி தெரியும். மிக்ஸ் பண்ண உங்க நகைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்து ரெட்டிப்பு லாபம் பெறுங்க. முன்னாடி நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது பல்லுல ஒரு சரியாயிடும் நினைச்சேன். அடியில போயிட்டோம். அதை நல்லா மேஷ் பண்ணாங்க. எதனா கட்டி அடியில இருந்ததுன்னா அதை நல்லா மேஷ் பண்ணும். இருந்து கூச்சம் ஏற்படுதுன்னு, அதனால அவங்க என்ன தினமும் சென்சுரிங் யூஸ் பண்ண சொன்னாங்க. பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ண எவ்வளவு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தண்ணி மாதிரி இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ண எவ்வளவு நல்லா வருதுன்னு உங்களுக்கு இவ்வளவு தண்ணி ஊற்றி இருக்கும். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்க. இவ்வளவு தண்ணி விட்டும் கன்சிஸ்டன்சியை பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல இது மிக்ஸ் ஆகாது, அதெல்லாம் இப்போ மேஷ் பண்ணிட்டு இருக்கோம்.
மிக்ஸ் பண்ணுறது டைம் எடுக்கும், பட் அதை செஞ்சால் தான் குட் ரிசல்ட். இது ஸ்மாஷ் பண்ணுறதுலாம் கலக்கிறதெல்லாம் டைம் எடுக்கும், ஆனால் அதை செஞ்சால் தான் குட் ரிசல்ட் கிடைக்கும். திருப்பியும் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறோம். திருப்பியும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணும். கட்டியெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிட்டோம். கட்டியெல்லாம் இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணிட்டோம். அதுதான் விரல வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா விரல வச்சு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இது மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம், எவ்வளோ நல்லா வந்திருக்கு, எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம், ஆனாலும் இது எப்படி வந்திருக்கு. வெறும் 2 ஸ்பூன் சீக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் 2 ஸ்பூன் சீக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுலேயே இப்படி வந்திருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அதோட ரிசல்ட் நமக்கு க்ளீனாக தெரியும். அதோட ரிசல்ட் நம்மளுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். இதை பாருங்க, எவ்வளோ தண்ணி ஊற்றியும் இங்க பாருங்க எவ்வளோ தண்ணி ஊற்றியும் எந்த கன்சிஸ்டன்சியில் சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்து குழக்குழன்னு இருக்கும். கொலன்னு இருக்கணும் அந்த இது பேஸ்ட். அது ஃபீல் நமக்கு தெரியும். அதோட ஃபீல் நம்மளுக்கே தெரியும், அந்த கொலன்னு இருக்கும். சின்ன கட்டி இருந்தால் கூட நல்லா மசிச்சு எதனா கட்டி இருந்தா கூட அதை நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் அவ்வளோ தண்ணி ஊற்றணும். ஆரம்பத்தில் அவ்வளோ தண்ணி ஊற்றியும் கன்சிஸ்டன்சி 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். வெறும் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். இதை பாருங்க, இப்போ பாருங்க எப்படி வந்திருக்கு. நல்லா திக்காக செமி லிக்விடாக இருக்குது. நல்லா திக்கா செமி லிக்விடா இருக்கு. இப்படி போட்டால் தான் தலையில் இருக்கிற எண்ணெய் சீக்கிரமாக இருக்கும். இப்படி போட்டாதான் தலையில இருக்க எண்ணெய் சீக்கிரமா வரும். கையில ஒட்டதான் செய்யும். அதனால வாங்குங்க ஃபார்ச்சூன் லோ அப்சார்ப்ஷன் சன்ஃப்ளவர் ஆயில். இது உங்க சாப்பாட்டுல 17% கம்மியா அப்சார்ப் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா ஆயில் தவிர்த்துங்க. ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் தேர்ந்தெடுங்க. இப்போ ரெடி, நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம ரெடி. எவ்வளோ திக்கா இருக்கு பாருங்க. நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றி எப்படி திக்கா இருக்கு பாருங்க. அதுவும் வெறும் 2 ஸ்பூன் சீக்கா தான். இது அப்படியே இப்போ தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் தேய்ச்சி நல்லா குளிச்சு சுடு தண்ணியில் குளிச்சா உடம்புல இருக்கிற ஹீட் இல்லை பாடி. இது அப்படியே தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் தேய்ச்சி சுடு தண்ணியில் குளிச்சா நம்ம பாடியில் இருக்க ஹீட் எல்லாம் கூல் டவுன் ஆகிடும். எக்காரணத்தை கொண்டும் இதை யூஸ் பண்ணிட்டு சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு இதை யூஸ் பண்ணிட்டு சோப்பு யூஸ் பண்ணவே கூடாது. இது யூஸ் பண்ண 1 நாள் கழிச்சு தான் சோப்போ ஷாம்போ யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி 1 நாள் கழிச்சு தான் சோப்போ ஷாம்போ யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல, பட் அது இருக்கணும். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் குளிச்ச அப்புறம் லைட்டாக ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்த ஆயில் உடம்புல நிற்கணும். அப்போ தான் வந்து குளிர்ச்சியாகும். இது குளிச்சதுக்கு அப்புறம் லைட்டா உடம்புல ஆயில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அது இருக்கணும். அப்பதான் உடம்பு கூல் டவுன் ஆகும். அப்போதான் ஸ்கின்னும் நல்ல ஹைட்ரேட் ஆகும். அப்பதான் ஸ்கின்னும் நல்ல ஹைட்ரேட் ஆகும். அது இது வந்து எக்காரணத்தை கொண்டு பஸ்தண்ணியில் குளிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வெதுவெதுப்பாக தண்ணீரை குளிச்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து எக்காரணத்தை கொண்டு பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில குளிக்கணும். குளிச்சுட்டு உடம்புக்கு எந்த பவுடரோ எதுவும் அடிக்காமல் ஒரு 2 hours இருந்தால் உடம்புல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுல குளிச்சுட்டு ஒரு 2 hours அந்த மாதிரி பவுடர் எதுவுமே போடாம இருந்தா நல்ல எஃபெக்ட் தெரியும் உடம்புல. இன்னமும் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தொடரும் செய்திகளை பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு. ஜுவலர்ஸ் முடிவு செய்வது ரொம்பவே கஷ்டமா. எவ்வளோ வந்திருக்குன்ற பவுல ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கே தெரியும். 2 ஸ்பூன்லயே எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். 2 பேர் குளிச்சு மீதி இருக்கும். 2 பேர் குளிச்சே மீதி இருக்கு.